யாரு ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் லைலத்துல் கதிர் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு நல்ல விஷயம். சரி, முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும்னா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா? நாம கொடுக்க வேண்டிய கடன் இருந்தா, நாம புறம் பேசி இருந்தா, லைலத்துல் கதிர் இரவுல வாக்குறுதி அளிக்கப்படும் மன்னிப்பு உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான பாவங்களுக்கு மட்டும்தான். உதாரணமா, தொழாம விட்டது, ஹராமானவற்றை பார்த்தது, வணக்க வழிபாடுகள்ல அலட்சியமா இருந்தது. ஆனா மற்ற மனிதர்கள் விஷயத்துல செய்த பாவங்கள் பாதிக்கப்பட்டவர் உங்களை மன்னிக்கும் வரை மன்னிக்கப்பட மாட்டாது. இந்த முக்கியமான விஷயத்த நாம கவனிக்க தவறிடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் இருக்குதா? யாரை பத்தியாவது நீங்க புறம் பேசி இருக்கிறீங்களா? அல்லது அவங்கள பத்தி அவதூறு பேசி இருக்கீங்களா? உங்களுடைய வார்த்தைகளால யாரையாவது புண்படுத்தி இருக்கீங்களா? முக்கியமா உங்கள் பெற்றோரையோ அல்லது உங்கள் கணவன் மனைவியோ புண்படுத்தி இருக்கீங்களா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்சா நம்ம யாருக்கிட்ட தப்பு செஞ்சிருக்கோமோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா சில நேரங்கள்ல அது சாத்தியம் இல்லாமல் போகலாம். அந்த சூழ்நிலையில அவர்களுக்காக உள தூய்மையோடு துவா செய்யுங்க. அவர்களை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடம் கேளுங்கள். அவர்களை பத்தி நல்ல விதமா பேசுங்க. முக்கியமா எந்த இடத்துல அவங்கள பத்தி தப்பா பேசுனீங்களோ அதே இடத்துல அவங்கள பத்தி நல்லா பேசுங்க. பரக்கத்து மிக்க இந்த நாட்கள்ல நாம உண்மையிலேயே பாவ மன்னிப்பை பெற விரும்பினால் சக மனிதர்களுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. நீங்க உங்களையே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நான் யாரை காயப்படுத்தி இருக்கிறேன், யாருக்கு நான் கடன் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு, யாருக்கு நான் அதிகமா துவா செய்யணும். உங்களால பாதிக்கப்பட்டவர்களுக்காக உள்ள தூய்மையோடு துவா செய்யுங்கள். இதுதாங்க உண்மையான தௌபா.